இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு கூட அநேக குடும்பங்கள் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. விசேஷமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அநேகருடைய நல்ல சாட்சி இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உதாரணமாய் பாடமாய் இருக்கிறது. ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் பேசுகிறார் என்ற சாட்சிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சங்கீதம் 119 அதில் உள்ள 72வது வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், விலையேற பெற்றவை என்ற தலைப்பிலே நான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதே போல் இந்த வார்த்தை முடிந்தவுடன் எங்களுடைய அந்த நேபாள் தரிசன பயணத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்த பொழுது அங்கே எடுத்த நிகழ்ச்சிகள், அந்த காட்சிகள் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். 100% இது கர்த்தருடைய மகிமைக்காகவும், நீங்கள் ஜெபித்த, நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் கொடுத்த காணிக்கைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு கூடத்தான் இந்த வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், இந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறோம். வார்த்தைகளை கேளுங்கள், காட்சிகளை பாருங்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட சங்கீதம் 119 அதில் உள்ள 72வது வசனம், சங்கீதம் 119 அதில் உள்ள 72வது வசனம். இந்த வசனம் சொல்கிறது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நல்லா நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் சங்கீதம் 119 கர்த்தருடைய வசனத்தை குறித்த நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக சங்கீதம் 119 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த நாளில் நான் உங்களோடு கூட இந்த 72வது வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு விலையேற பெற்றவை என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சின்ன ஒரு அன்பின் பகிர்வை நான் பேச வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக இந்த உலகத்தில் நாம் விலையேற பெற்றவை என்று சொல்லி நம்முடைய கண்களில், நம்முடைய பார்வைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சுருப்போம், சில பொருட்களை வீட்டில் வந்து ரொம்ப தனிமைப்படுத்தி அதை ரொம்ப பாதுகாப்போட செக்யூர் பண்ணி வச்சுருப்போம். சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் யாரையும் நம்ப முடியல, அல்லனா வீட்டில் சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய நகைகளை, தங்களுடைய பத்திரங்களை கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற இதெல்லாம் விலையேற பெற்றவை. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் எடுத்துடக்கூடாது, யாராவது அபகரிச்சிடக்கூடாது, யாராவது அதை திருடிட்டு போயிடக்கூடாது, இப்படி நினச்சிட்டு நம்ம அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துரும். அதெல்லாம் நம்முடைய பார்வையில் விலையேற பெற்றவைகளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் தருகிற நல்ல ஒரு சத்தியம், கர்த்தர் நமக்கு தந்த இந்த வேதம், இந்த பொன்னை பார்க்கிலும் இந்த வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதம் எனக்கு நலமானது என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வசனத்தை குறித்த தெளிவு உண்டு, வசனத்தை குறித்த அறிவு உண்டு, வசனத்தை குறித்த எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாட்களில் நிறைய பேர் வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நிறைய பேர் டீச்சிங் பைபிள் டீச் பண்ணுறீங்க, நிறைய பேர் பைபிள் லேர்ன் பண்ணுறீங்க, இந்த வசனத்தை படிக்கிறீங்க, ஸ்டடியில் இருக்கிறீங்க, நிறைய பேர் எஜுகேஷன் பைபிள் காலேஜ் சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் படிக்கிறீங்க. நல்ல விஷயங்கள். வசனத்தை தெரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் அதில் இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விலையேற பெற்றவையாக
பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட முதலாவது பகுதி 1 பேதுரு 1வது அதிகாரம் அதில் உள்ள 7வது வசனம். 1 பேதுரு அதில் இருக்கக்கூடிய 1வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று, அவருடைய வருகையில உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஓமானம் என்னன்னு சொன்னா, அழிந்து போகிற ஒரு பொன் அக்னியினால சோதிக்கப்படுகிறது. ஒரு பொன் அக்னியில போட்டு நெருப்பில் போட்டு புடமிடப்பட்டு அதை எடுக்கும் பொழுதுதான் அந்த பொன் மிளிர்கிறது, ஒரு பொலிவாய் மாறுகிறது, ஒரு அழகாக மாறுகிறது, ஒரு வடிவமைப்பை பெறுகிறது. அப்போ ஒரு நெருப்பு என்று சொல்லி ஒன்று இருப்பதனாலே இந்த பொன் அதிலே சோதிக்கப்பட்டு வடிவமைக்கப்படுகிறது. அதே போல இங்கே அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு, நல்ல கவனிக்கணும், இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை பல பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவங்களையும் கடந்து வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்விலே நீங்கள் ஒரு புதிய துவக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்போ விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரலோகத்தை சுதந்திரித்துக்கொள்ள. அதை வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாவதற்கு ஏதுவாக உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதான் விலையேற பெற்ற விசுவாசம். ஏன் இந்த விசுவாசத்தை குறித்து விலையேற பெற்றதுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம இயேசுவை பார்க்கவில்லை, முகத்துக்கு முகம் தரிசிக்கலை, ஆனால் அவரை நாம் உணர்கிறோம். இப்போ நான் ஒரு மருத்துவமனைக்கு நான் போகிறேன், அங்கே போனால் எனக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கேன் சென்டரில் போகிறேன், அங்கே போய் எல்லாம் பார்க்குறேன், எனக்கு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், ஒரு மனிதன் மனம் திரும்பி விட்டான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் வந்து விட்டான் என்பதற்கு நோ ரிப்போர்ட்டே கிடையாது, எந்த விதமான பேப்பரும் கிடையாது. இந்த உலகத்துக்கு அடையாளமாக அல்லது 4 பேருக்கு காட்டுறதுக்காக நான் பேப்டிசம் எடுத்திருக்கிறேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை காட்ட முடியும். அல்லன்னு சொன்னால் எந்த நாள் நான் ரட்சிக்கப்பட்ட நாள், நான் மனம் திரும்பின நாள் என்று சொல்லி அதை ஒரு பிறந்த நாளாக நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கிடையாது. அப்போ ரிப்போர்ட் என்னது? விசுவாசத்தினாலே நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய அந்த வாழ்க்கை. இதில் சிலர் பின்மாறி போயிடுவாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் பறக்கடிக்கக்கூடிய ஒரு பதரை போல ஓடி போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே விட்டுட்டு போயிடுவாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக நிற்பாங்க, வைராக்கியமாக நிற்பாங்க. நான் சில வாலிபர்களை பார்ப்பேன், நல்ல வைராக்கியமாக நிற்பாங்க, ஆண்டவருக்காக எழும்பி நிற்பாங்க, பிரகாசிப்பாங்க. ஒரு கட்டம் வரும் பொழுது சில காரியங்களை பார்க்குறாங்க, சில காரியங்களில் அவர்கள் இழுப்புண்டு அல்லன்னு சொன்னால் அந்த வலைகளில் சிக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அடையாளங்களை இழந்து போகிறார்கள். உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் சோதிக்கப்படுகிற விலையேற பெற்ற ஒன்று உங்களுடைய விசுவாசம். 2வது இன்னொரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன் என்பது நம்முடைய மிகப்பெரிய அஸ்திவாரம். அப்ப இயேசுவினுடைய இரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது, இந்த உலகத்தின் அழுக்குகளில் இருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறது. எங்கேயோ விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அதற்கு ஒரு விலையேற பெற்ற இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் நல்லா வரணும், நான் எங்கேயும் சிக்கிடக்கூடாது, என்னை சத்துரு கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது, எனக்குடைய வாழ்க்கையில் சத்துரு மேற்கொண்டுடக்கூடாது, சத்துருடைய கை என்னுடைய வாழ்வில் எழும்பிடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கே தன்னுடைய இரத்தத்தை, விலையேற பெற்ற இரத்தம், என் இரத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது,
என்னுடைய ரத்தம் O பாசிட்டிவ். என்னுடைய ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குது. பிளட் பேங்கில் வந்து இப்போ நம்ம ரத்தம் தானம் கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்கறது. மற்றபடி யாருக்காவது பிளட்டை விற்கிறாங்க அப்படின்னா என்னுடைய ரத்தத்தை எடுத்து நான் கொடுக்கும்போது ஒரு 400 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபாய் எனக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சில இடங்களில் ரத்தம் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு ஆரஞ்சு பழமும் ஒரு ஜூஸும் கொடுக்குறாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோதான் நம்முடைய ரத்தம். ஆனால் இயேசுடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன் புது மனிதனாய் மாற்றப்படுகிறான். நாம என்ன சொல்லுங்க? ஒரு மனிதன் புதிய ஒரு வாழ்வுக்குள்ளே வருவதற்கு, ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குவதற்கு இந்த இயேசுவின் ரத்தம் பயன்படுகிறது. இயேசுடைய ரத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்தில், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு தெரியும், என்னை மீட்டெடுத்தது ஒரு விலையேறப்பெற்ற ரத்தம். அவர் நான் ரத்தம் சிந்திடக்கூடாது, என்னைய கொண்டுடக்கூடாது, எனக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா என்னுடைய பாவத்துக்கு அல்லது நான் செய்யக்கூடிய துணிகரத்துக்கு, என்னுடைய அக்கிரமத்துக்கு மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு தண்டனை கொடுக்கணும்னா என்னையெல்லாம் பல முறை தூக்கில் ஏற்றிருக்கணும், என்னையெல்லாம் பல தடவை சிலுவையில் அடிச்சிருக்கணும், என்னையெல்லாம் பிறந்ததுலேருந்தே ஜெயிலில் தான் வைக்கணும். புரிந்து கொள்ளணும். நீங்கள் என்னைய சொல்கிறதுனால நீங்கள் உடனே அப்படியே அலர்ட் ஆகிடாதீங்க. அந்த என்னங்கிற இடத்துல நீங்கள் உங்களை போடுங்க. ஐயா, நம்ம செய்த தப்புக்கு அல்லது நம்ம செய்யக்கூடிய இந்த பாவத்துக்கு, இந்த உலகத்தில் கிடக்கக்கூடிய இந்த அழுக்குகளில் விழுந்து துணிகரமாய் செய்யக்கூடிய சில காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், கணவனுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய பாவங்கள், மனைவிக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலையும் பார்க்கும் பொழுது இது என்னை வந்து இந்த உலகத்தில் என்னை யாரும் மதிக்கலையே. வீட்டில் யார்கிட்ட மதிப்பு இருக்குது? மனைவி மதிக்கலை, கணவன் மதிக்கலை, பிள்ளைகள் மதிக்கலை, படிக்க போனால் காலேஜில் கூட படிக்கிற பிள்ளைகள் என்னை மதிக்கலை. இந்த உலகத்தில் எனக்கு அங்கீகாரம் இல்லை. நான் பல இடங்களில் நான் வெட்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன், பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நான் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்லும் பொழுது எத்தனையோ இடங்களில் நான் இறக்கி விடப்பட்டிருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பலர் என் கூடவே பழகி நம்பிக்கை துரோகத்தில் என்னை அழித்திருக்கிறார்கள், கூடவே இருந்து குழி பறித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த பரிசுத்த இரத்தம் உங்களுக்கு விலையேறப்பெற்ற ஒரு இரத்தமாய் உங்களோடு கூட இருக்கிறது. இந்த இரத்தம் தாங்க உங்களை மீட்டெடுத்தது. அன்னைக்கு இயேசு அவருடைய இரத்தத்தை தந்து என்னை மீட்டெடுக்கலைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கும்? கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு மிஷினரிகள் வந்து இந்த தேசத்தை மாற்றாமல் இருந்திருந்தால், இந்த தேசத்திற்கு கல்வி நல்ல மருத்துவங்களை தராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம்? அப்போ யார் இதை கொண்டு வந்திருப்பா? தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் அவருக்காக நாம் வாழுவது, அவருக்காக நாம் எதையாவது செய்வது. அப்போ ரெண்டாவது காரியம் என்னது? வெளியேற பெற்ற ரெண்டாவது காரியம் அவருடைய ரத்தம். மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். 1 பேதுரு 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்குது. 3-4 2 வசனத்தை நம்ம படிக்கலாம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. கவனிங்க, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ உங்களுடைய அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த ஒரு ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு குணம், நல்ல ஒரு சாந்தங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்க, சும்மா பேச மாட்டாங்க, அவசியம் இல்லாத காரியத்துக்கு பேச மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பேசினாலும் அவர்கள் பேசுவதில் அர்த்தம் இருக்கும். சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா? இங்கே முக்கியமான ஒன்று, தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற ஒரு அலங்காரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் அலங்காரம் பிடிக்குதுங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம சொல்லுவோம், பெண்கள் லேடிஸ் வந்து வீட்டில் மேக்கப் போடுறாங்க, இவங்க கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இவங்க என்னமோ மேக்கப் போடுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ ஆண்களும் அதை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க.
இப்போ ஆண்களும் மேக்கப் போட ஆரம்பிச்சாச்சு. நிறைய தேவ மனிதர்களை பார்க்குறேன், நிறைய சகோதரர்களை பார்க்குறேன், நிறைய பேர் ஊழியத்தின் பாதையில் பார்க்குறேன். மணமகன் அலங்காரத்தையும் தாண்டி பெரிய பெரிய மேக்கப் கிட்டுகளே கொண்டு நடக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு எதுக்காக நான் இதை சொல்லுகிறேன்னா, இந்த அலங்காரத்தை விட மேலான ஒரு அலங்காரம், விலையேற பெற்ற ஒரு அலங்காரம், தேவனுக்கு பிடிச்ச ஒரு அலங்காரம் இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த சாந்தமும் அமைதியிலும் உள்ள அந்த குணம் தேவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் வீரியமாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, எப்போதும் வசனத்தை தியானித்து கொண்டு இருப்பாங்க. அவர்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் வீரியமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அவர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியங்கள் ஜனங்களை ஊடுருவி செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சில வீடுகளில் நம்ம பார்ப்போம், வயதானவங்க வீட்டில் இருப்பாங்க, யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, எப்போமாவது ஒருக்கா தான் பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு புத்துணர்வை கொடுக்கும், ஒரு புதிய ஒரு எழுச்சியை கொடுக்கும், ஒரு ரிவைவல் உண்டாகிறது. அப்போது ஒரு விலையேற பெற்ற ஒரு அலங்காரமாகிய அந்த சாந்தம், அந்த மன அமைதி, இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு, அந்த குணம் தான் உங்களுக்கு அலங்காரம். நீங்கள் வெளியில் போடக்கூடிய மேக்கப்பு, வெளியில் செய்யக்கூடிய அலங்காரங்கள் கொஞ்ச நேரம்தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த மணமகளுக்கு காலையில் மேரேஜ், முந்தின நாள் நைட்டில் என்ன பண்ணியாச்சு, அவங்களுக்கு மேக்கப் ஆரம்பிச்சாச்சு. மேக்கப்புக்கு வந்திருந்தவங்க ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஏசி ரூம் எல்லாம் போட்டு கொடுத்து இந்த பொண்ணுக்கு அலங்காரம். நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ராத்திரி தொடங்கின அலங்காரம் காலையில் முடியுது. அந்த பொண்ணு தூக்கம் இல்லை, தூக்கமே கிடையாது, தூங்காமலே உட்கார வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஏகദേശம் 8 மணி நேரம் நடந்த மேக்கப்பு எல்லாம் முடிஞ்சு கல்யாணத்தில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த மொத்த ப்ரோக்ராம் முடியுது. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த மேக்கப் பேக்கப் ஆகிடுது, முடிஞ்சு போச்சு. அப்போது இது நிலையற்ற ஒரு அலங்காரம். இந்த நிலையற்ற ஒரு அலங்காரம் உங்களுக்குள்ளால இருந்து மன அமைதியை தராது, சாந்தத்தை தராது. அது பெருமையை கொண்டு வரும், அது வீணான அகம்பாவத்தை கொண்டு வரும், அகந்தையை கொண்டு வரும். அது தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை குறைக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அலங்காரம், தங்களை தாங்களே அதிகமாய் அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் மேக்கப்பு, எப்பவுமே லிப்ஸ்டிக் அடிக்கணும், முகத்தில் அதை தேய்க்கணும், இதை தேய்க்கணும், புதுசாக வாங்கி என்னென்னமோ பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தெய்வ பயம் இருக்காது. அவர்கள் வசனத்தை தியானிப்பதற்கு நேரம் இருக்காது, அவர்களுக்கு ஜெபிக்க நேரம் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் எப்போ சொல்ற ஒரு வார்த்தை, நாங்கள் உள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கோம், உள்ள நாங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், வாலிப பசங்க, ஆண்களும் மேக்கப். இந்த வெளி அலங்காரத்துக்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், அலங்காரம் வேண்டாம் என்பதில் என்னுடைய வார்த்தை, அதை நீங்கள் திரிச்சிடக்கூடாது. அலங்காரம் என்பது, வெளி அலங்காரம் நமக்கு அவசியம். அது என்னத்துக்கு அவசியம்? என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அல்லது என் நிமித்தம் மற்றவனுக்கு ஒரு பாதிப்பு வராமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு அலங்காரம் தேவை. ஊரே என்னை பார்க்கிறதுக்கு நான் ஒரு அலங்காரம் பண்ணும் பொழுது அந்த அலங்காரத்தின் நிமித்தம் எனக்குள் ஒரு அகந்தை உண்டாகிறது, எனக்குள் ஒரு மன மேட்டிமை உண்டாகிறது. அதுவே தேவனை விட்டு என்னை பிரித்து வெளியில் எடுக்கிறது. இதுதான் என்னுடைய வார்த்தை. நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு அலங்காரம், அந்த அலங்காரம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி அந்த குணம், அது இருதயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கும். வெளிப்படுத்துங்க அதை. அன்பு, ஐக்கியம், இந்த ஆவியின் கனிகளில் இருக்கக்கூடிய இந்த 9 காரியங்களும் வெளிப்படுத்த வேண்டிய நேரங்களில் அதை வெளிப்படுத்தணும். எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே சிலர் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அது குடும்பத்துடைய தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், பெரிய வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், அங்கிள் ஆண்டியாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். எதுவுமே பேசாமல் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டியதை பேசுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஏன்னா இந்த சாந்தமும் இந்த மன அமைதி உள்ள இருக்கக்கூடிய அந்த குணமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் மறைந்தாலும் அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த சாந்தம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள வாழும்.
அதுதான் பிதாக்களுடைய ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகிறது. நீங்கள் கொடுத்துட்டு போகிற சொத்து சுகம், நீங்கள் கொடுத்துட்டு போகிற பத்திரங்கள், நீங்கள் கொடுத்துட்டு போகிற நகநட்டுகள் எல்லாம் அழிகிற பொருட்கள். ஆனால் நல்ல சாந்தத்தையும் நல்ல குணத்தையும் நல்ல ஒரு அமைதலுள்ள ஒரு ஆவியாகிய இருதயத்தில் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த குணங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த விலையேற பெற்றவைகள் 3 இடத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஒன்று விசுவாசம், 2வது ரத்தம், அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம், 3வது தேவன் மிக மிக விரும்புகிற ஒரு காரியம். இதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு அலங்காரம். அதுதான் சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த ஆவியாகிய குணம் இதயத்துக்குள்ள இருக்குது. அதை வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு நம்ம அதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த சமுதாயத்தில் நீங்களும் விலையேற பெற்றவர்களாய் மாறுவீர்கள். இந்த சமுதாயம் நேசிக்கக்கூடிய, இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அவர்கள் உங்களுடைய அலங்காரத்தினாலேயோ, அவர்கள் உங்களுடைய படிப்பினாலேயோ, உங்களுடைய இருக்கக்கூடிய பணத்தினாலேயோ, நீங்கள் கட்டியிருக்கூடிய பெரிய வீட்டினாலேயோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையினாலேயோ, அல்லனா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய, நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய பெரிய விலை உயர்ந்த வஸ்திரம், நல்ல நகைகள் எல்லாம் போட்ட உடனே அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்களா? அது இல்லைங்க. உங்களுடைய அன்பு, உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த சாந்தம், நீங்கள் வெளிப்படுத்த அந்த இருதயத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி வெளியே காட்டும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவையாய் மாறுகிறது. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டீங்கள்ல, அப்போ அவருடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்டு தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இதனுடைய முடிவு என்ன? அவருடைய வருகையில் கரைதிரையற்றவர்களாக அந்த தேசத்துக்கு நாம் போவோம். அவருடைய வருகையில் நாம் பங்காளிகளாய் மாறுவோம். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஒரு ரிஜெக்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிப பிள்ளைங்க, குட்டி பிள்ளைகள், எல்லாரும் கண்களை மூடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விலையேற பெற்ற ஒரு வாழ்வு நீங்கள் தந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ப்ரீசியஸ் லைஃப், எந்த இதுக்கு விலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை எங்களுக்கு தந்திரப்பா. விலையேறப்பெற்ற விசுவாசத்தை தந்திருக்கிறீங்க. விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கி உங்கள் பார்வையில் அந்த விலையேறப்பெற்ற அந்த சாந்தத்தையும் அமைதலுள்ள அந்த குணத்தையும் வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உடைய பரிசுத்த வல்லமை இந்த வீடுகளுக்குள்ள இறங்குவதாக ஒவ்வொரு தனி நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்தில் நிற்கிறப்பா. ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. பலகீனப்பட்டவர்களுடைய பலகீனங்களை மாற்றுங்க. விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் வளருவதற்கு உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய கோபங்கள், அவசரப்பட்டு விடுகிற வார்த்தைகள், எங்களிடத்திலிருந்து பதட்டப்பட்டு நாங்கள் பேசுகிற பதறி விடுகிற வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை தந்து எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு ஒரு கடிவாளத்தை கொடுத்து நாங்கள் எதை பேச வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், எங்கெல்லாம் பிரயாணப்பட வேண்டும், எல்லாவற்றிலையும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விலையேற பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஒத்துக்கொள்வதற்கும் உடன்படுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நேபாள் தரிசனத்திற்காக, நேபாள் ஊழியத்திற்காக, நேபாளத்தில் உள்ள மிஷனரிகளுக்காக, நேபாளத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, நேபாள் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் வெளிப்படுவதாக. தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பயணம் பயணம் இது நல்ல பயணம், பயணம் பயணம் தரிசன பயணம்.
பயணம்